வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர் மால் டெஸ்ட் 27 தமிழ் இலக்கணம் இலக்கியம் டாபிக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. இது ஆன்சர் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி வே ராமலிங்கனார். அடுத்து செகண்ட் கொஸ்டின், முல்லைக்கு தேர் தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரி. அடுத்து மூன்றாவது கொஸ்டின், குற்றியல் உகரம் டேஸ் வகைப்படும்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6 வகைப்படும். அடுத்து நாலாவது கொஸ்டின், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, வள்ளுவர் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதிதாசனும் பாரதியாரும். ஓகேங்களா. அடுத்து ஐந்தாவது கொஸ்டின், சென்னி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி உச்சி. அடுத்து ஆறாவது கொஸ்டின், நாலடியாரை டேஸ் என்றும் அழைப்பர். ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி பாருங்கள். 4 அடி 400 வேளாண் வேதம். அடுத்து ஏழாவது கொஸ்டின், குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி திரிகூட ராசப்ப கவிராயர். அடுத்து எட்டாவது கொஸ்டின், இரட்டுற மொழிதலை டேஸ் என்றும் கூறுவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலேடை. அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி வரதன். அடுத்து 10வது கொஸ்டின், கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி சோலை. அடுத்து 11வது கொஸ்டின், காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி இடைநிலை. அடுத்து 12வது கொஸ்டின், கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு என்று கூறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறள். அடுத்து 13வது கொஸ்டின், குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது டேஸ் மாத்திரையளவே ஒலிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி அரை மாத்திரை. அடுத்து 14வது கொஸ்டின், புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி குமணன். அடுத்து 15வது கொஸ்டின், குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். அடுத்து 16வது கொஸ்டின், தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்து எது? ஆன்சர் ஆப்ஷன் சி லா. அடுத்து 17வது கொஸ்டின், லைட் ஆஃப் ஆசியாவின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஹெட்வின் ஹர்னால்ட். அடுத்து 18வது கொஸ்டின், தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி தாராபாரதி. அடுத்து 19வது கொஸ்டின், தாராபாரதியின் படைப்புகளில் அல்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஒரு சிறு இசை. மிச்சம் 3 பார்த்தீங்கன்னா அவர் படித்தது தான். புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இதெல்லாமே அவரோட படைப்புகள். ஓகேங்களா, தாராபாரதியோடது. அடுத்து 20வது கொஸ்டின், உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தும் தமிழ் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தொல்காப்பியம். அடுத்து 21வது கொஸ்டின், இசை என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி புகழ். அடுத்து 22வது கொஸ்டின், தேசிய கவிஞர் என்று பாராட்டப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்து 23வது கொஸ்டின், தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி தந்தை பெரியார். அடுத்து 24வது கொஸ்டின், செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது ஆன்சர் ஆப்ஷன் பி ஓடை. அடுத்த 25வது கொஸ்டின், அமெரிக்க சுகுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவராக விளங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சியாட்டல். அடுத்து 26வது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஓடு. அடுத்து 27வது கொஸ்டின், பயனில்லாத கலைஞரத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கல்லாதவர். அடுத்து 28வது கொஸ்டின், நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி 3. அடுத்து 29வது கொஸ்டின், தெளிவு என்பதன் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் பி நற்காட்சி. அடுத்து 30வது கொஸ்டின், இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி உ ஊ. அடுத்து 31வது கொஸ்டின், உழன்று என்பதன் இலக்கண குறிப்பு? ஆன்சர் ஆப்ஷன் டி அடுக்குத்தொடர். அடுத்து 32வது கொஸ்டின், திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவ மாலை. அடுத்து 33வது கொஸ்டின், இளமை விருந்து நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து 34வது கொஸ்டின், இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி பத்துப்பாட்டு. அடுத்து 35வது கொஸ்டின், இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படுவது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருக்குறள். அடுத்து 36வது கொஸ்டின், செய்யுளில் இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது டேஷ்? ஆன்சர் ஆப்ஷன் டி இயைபு. அடுத்து 37வது கொஸ்டின், அடி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடி 5. அடுத்து 38வது கொஸ்டின், சீமை என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி ஊர். அடுத்து 39வது கொஸ்டின், மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வைப்பு. அடுத்து 40வது கொஸ்டின், இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என குறிப்பிடும் நூல் எது?
ஆன்சர் ஆப்ஷன் டி பின்கல நிகண்டு. அடுத்து 41வது கொஸ்டின். தமிழ் ஓவியம் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈரோடு தமிழன்பன். அடுத்து 42வது கொஸ்டின். தமிழ் வீடு தூது ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அல்லது அறியப்படவில்லைன்னு ஆப்ஷனில் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து 43வது கொஸ்டின். திருத்தொண்டர் புராணம் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சேக்கிலார். அடுத்து 44வது கொஸ்டின். திருத்தொண்டர் திருவந்தாதி நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி நம்பியாண்டார் நம்பி. அடுத்து 45வது கொஸ்டின். 63 சிறப்புகளை விளக்கி பாடப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி, அதாவது பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம். அடுத்து 46வது கொஸ்டின். 9 நாளி உடுப்பவை 2 என்ற வரி அமைந்துள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு. அடுத்து 47வது கொஸ்டின். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என கூறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு. இந்த பாடல் ஆசிரியர் யாரும் பார்த்தீங்கன்னா கணியன் பூங்குன்றனார். அடுத்து 48வது கொஸ்டின். நீரும் நிலவும் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ எண்ணும்மை. அடுத்து 49வது கொஸ்டின். ஏறுதழுவுதல் டேஸ் நிலத்து மக்களின் அடையாளம். ஆன்சர் ஆப்ஷன் டி முல்லை. அடுத்து 50வது கொஸ்டின். இந்திர விழா பற்றி கூறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி மணிமேகலை. அடுத்து 51வது கொஸ்டின். அறிவை விரிவிசை என கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். அடுத்து 52வது கொஸ்டின். நன்னூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பவனந்தி முனிவர். அடுத்து 53வது கொஸ்டின். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் ஆப்ஷன் பி 10 பேர். அடுத்து 54வது கொஸ்டின். குடும்ப விளக்கு நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். அடுத்து 55வது கொஸ்டின். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ காரியாசன். அடுத்து 56வது கொஸ்டின். சிறுபஞ்ச மூலம் என்பது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அற இலக்கியம். அடுத்து 57வது கொஸ்டின். யவனப்பிரியா என்பது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி மிளகு. அடுத்து 58வது கொஸ்டின். ராவண காவியத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி புலவர் குழந்தை. அடுத்து 59வது கொஸ்டின். ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள்? ஆன்சர் ஆப்ஷன் பி நம்மாழ்வார். அடுத்து 60வது கொஸ்டின். மணநூல் எனப்படுவது எந்த நூல்? ஆன்சர் ஆப்ஷன் டி சீவக சிந்தாமணி. அடுத்து 61வது கொஸ்டின். திருத்தக்க தேவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமணம். அடுத்து 62வது கொஸ்டின். தலைவனும் தலைவியும் உள்ளத்தால் இணைவது டேஸ்தனை. ஆன்சர் ஆப்ஷன் பி குறிஞ்சித்திணை. அடுத்து 63வது கொஸ்டின். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி மு மேத்தா. அடுத்து 64வது கொஸ்டின். விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரியை குறிப்பிடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியானது. 3 பாவினம், வண்ணம் 5, 10 குணம், வனப்பு 8. இன்னொரு சொல்கிற பாருங்க. 3 பாவினம், வண்ணம் 5, 10 குணம், வனப்பு 8. அடுத்து 65வது கொஸ்டின். கவிஞர் தமிழொலியின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ விசயரங்கன். அடுத்து 66வது கொஸ்டின். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கவிஞர் தமிழொலி. அடுத்து 67வது கொஸ்டின். எக்ஸ்கவேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகழாய்வு. அடுத்து 68வது கொஸ்டின். பொருந்தாதது எது பண்பு தொகைக்கு பொருந்தாது? ஓகேங்களா. ஆன்சர் ஆப்ஷன் டி கடி கமல். அடுத்து 69வது கொஸ்டின். தமிழ் கவிஞருள் அரசர் என்று புகழப்பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருத்தக்க தேவர். அடுத்து 70வது கொஸ்டின். திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் கண்டறிய. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆதிகாவியம். அடுத்து 71வது கொஸ்டின். பொருந்தாத இணையை கண்டறிய. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொது உடைமை புதுமைப்பித்தன். அது மட்டும் தவறானது. சரியானது பார்த்துக்கோங்க. தனித்தமிழ் மரமலையடிகள், பேச்சுக்கலைக்கு பேரறிஞர் அண்ணா, புரட்சிக்கு பாரதிதாசன். அடுத்து 72வது கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுள் சரியான மரபு சொல்லை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சிங்க குருளை. அடுத்து 73வது கொஸ்டின். எழுத்துக்களின் பிறப்பை இடப்பிறப்பு டேசன இருவகைகளாக பிரிக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி முயற்சி பிறப்பு. எழுத்துக்களின் பிறப்பை பார்த்தீங்கன்னா இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு 2 வகையாக பிரிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து 74வது கொஸ்டின். கேண்மை இச்சொல்லின் எதிர்சொல் தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி பகை. கேண்மைனா நட்பு, அது எதிர்சொல் பார்த்தீங்கன்னா பகை. ஓகேங்களா. அடுத்து 75வது கொஸ்டின். கீழ் வருவனவற்றுள் முற்றியுள்ள உரம் அல்லாத சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆடு. அடுத்து 76வது கொஸ்டின். மணிமேகலை வெண்பா நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதிதாசன். அடுத்து 77வது கொஸ்டின். ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டத்தை சூட்டிய ஆதீனம். ஆன்சர் ஆப்ஷன் சி திருவாவடுதுறை. அடுத்து 78வது கொஸ்டின். சங்க இலக்கியங்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு
டேஸ் நூல்கள் என்று பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 14 கீழ்கணக்கு. அடுத்து 79வது கொஷின். பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை யாது? ஆன்சர் ஆப்ஷன் பி 6. அடுத்து 80வது கொஷின். வளாநிலை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட்டுக்கு ஆன்சர் முடிஞ்சு. சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் உங்களுக்கு இடையில கொடுப்போம். ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்துக்கங்க. உங்களுக்கு இந்த உளவியல் கொஸ்டின்ஸு மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு மாதத்தில் ஷார்ட்கட்டாக உங்களுக்கு கொடுப்போம். அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் இதுமாதிரி கொஸ்டின்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, வெல்கம்.